ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 8.5 இன்ச்சில் ஸ்லீவ் நீளம் எடுத்துருக்கிறேன். ஸ்லீவ் வண்ணம் ஒரு 6.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்லீவ் குழி வரைகிறதுக்காக ஒரு 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேருந்து குழி வரைஞ்சி கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் 4 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுக்கேன். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி வெளியே எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது நம்ம இப்போ அயன் பண்ணி எடுக்கலாம். அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டேப்பில் 3 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி 3 இன்ச்சு மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவ் எடுக்கலாம். ஸ்லீவ் சென்டரை இந்த நம்ம பீஸ் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த சென்டரை ஒரே அளவை வர மாதிரி வச்சு இப்படியே இதுக்கு ஸ்லீவ் சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். எல்லா பீஸையும் இதே மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே மேல் பக்கத்துலேருந்து பாதி, இந்த பக்கத்துலேருந்து பாதி சென்டரில் வர மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கலாம். சென்டரில் அந்த பக்கத்துலேருந்து பாதி, இந்த பக்கத்துலேருந்து பாதி வர மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கேன். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அந்த பக்கத்துலேருந்து பாதி, இந்த பக்கத்துலேருந்து பாதி சென்டரில் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த தையல் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுக்கலாம். அடுத்த பக்கமாக அதே மாதிரி உள் பக்கமாக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம உள் பக்கமாக நம்ம தையல் போட்டு பாருங்க, அந்த தையலுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைனிங்கை அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு 2 இன்ச்சு அளவுக்கு வர மாதிரி நம்ம அந்த பீஸை எடுக்கலாம். 2 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்து உள் பக்கமாக திருப்பி அந்த பீஸை நம்ம உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா நம்ம இப்போ தையல் போட்டு எடுத்தோம் பாருங்கள், அதில் நம்ம இப்போ லேஸ் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம்.
நம்ம எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல அந்த லேஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கேன். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி 1 இன்ச் அளவுக்கு வர மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ வந்து அந்த ப்ளீட்டு கொடுத்த பாருங்க 2 பக்கமாக அந்த இடத்து சென்டரில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பீட்ஸை வந்து நம்ம எங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் அந்த பீட்ஸை வந்து ஒட்டி எடுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்துருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.